உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல்களுக்கு அடியின் சீப்ரியா லலிதாவின் பணிவான வணக்கங்களும் நமஸ்காரங்களும். இன்றைய தினம் ஆடியோட ரொம்ப 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 அப்படின்னு எத்தனை ரொம்ப வேணா போட்டுக்கலாம். சிறப்பான ஒரு விஷயம் ஆடிப்பூரம் அப்படிங்கிறது. ஆடிப்பூரம் அப்படின்னு சொன்னோடனே முதல்ல நம்மளோட நிலவில் நிற்கிறது யாரு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஆண்டாள் மேடம் தான். ஆண்டாள் ஆண்டாள் அப்படின்னு சொல்லும் போதே ஏன் ஆண்டாள் மட்டும் தானா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி இல்லை. பொதுவாகவே நம்மளோட இந்திய தர்ம சாஸ்திரப்படி அப்படின்னு சொல்றோம், சனாதன தர்மத்தை சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு சைவமும் வைணவமும் ரெண்டு கண்கள் மாதிரி. சைவத்துல எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம வைணவத்துக்கும் கொடுக்குறோம். இப்போ சைவத்தை முதல்ல பார்த்துடலாம். சைவத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆடிப்பூர நாயகியா யாரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பார்வதி அவதரித்த நாள் தான் இந்த ஆடிப்பூர நாள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வைணவத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டாள் பிறந்த பூமாதேவியா பிறந்த அவதரித்த நாள் தான் நம்ம ஆடிப்பூரமா கொண்டாடுறோம் அப்படின்னு. இதுல பொதுவாகவே இப்ப வைணவ திருத்தலங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி சைவ திருத்தலங்கள்ல அம்மன் வழிபாடாலும் சரி, இந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா வளையல் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விமரிசையா கொண்டாடுறாங்க. முதல்ல நம்ம சைவத்துக்கு போவோம். பார்வதி அவதரித்த நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பார்வதி அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால ஆடிப்பூர நாயகியா அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கோவில்கள்ல விமர்சையா அபிஷேகம் நடக்கும், ஆராதனை நடக்கும், அதுக்கான உண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. இது ரெண்டாவது என்னன்னா இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு பார்வதி அம்சத்துல இருக்கிற எந்த அம்பிகையை வழிபட்டாலுமே இந்த திருமண தடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த திருமண தடை நீங்கும். குடும்பத்துல சுபிக்ஷம் ஏற்படும். அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிற ஒற்றுமை அப்படின்னு சொல்றோம், கணவன் மனைக்குள்ள இருக்கிற ஒற்றுமை. அப்படி இந்த குடும்ப சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அம்பிகை சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆடிப்பூரத்து நாள்ல வச்சு அன்னைக்குதான் நம்ம ரொம்ப அற்புதமா கொண்டாடுறோம். வைணவ திருவத்தலம்னு எடுத்துட்டோம்னா ஆடிப்பூர நாயகி அப்படின்னு சொல்லிடுறோம். பூரம் அப்படின்னாலே அது ஆண்டாளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடிப்பூரண இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஆல்ரெடியே பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியாண்டாள் வெளியாண்டாள் சன்னதிக்கு உண்டான எல்லா சீரும் சிறப்பமா அந்த அத்தனை அந்த ஆடி திருவிழாக்கு ஆடிப்பூர திருவிழாக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் போட்டு ரொம்ப அழகா அற்புதமா அது நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ரொம்ப அழகா கொடியேற்றத்தோட கொண்டாடி எல்லாத்தையும் ஆரம்பிச்சு அந்த கரெக்டா ஆடிப்பூரம் பண்ணி அன்னைக்கு ஆண்டாள் கல்யாணத்தோட முடிக்கிறது வழக்கம் அப்படின்னு. இப்போ இந்த வளையல் சாற்றுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த வளையல் சாற்றுதல் வழக்கம் ரெண்டுத்துலயும் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இந்த ஆடிப்பூரத்துக்கு இந்த வளையல் சாற்றுற வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் பெருசா ஒண்ணுமே பேசப்படலை. சைவத்திலயா இருக்கட்டும் வைணவத்திலயா இருக்கட்டும் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு வெத்தலைப்பாக்கு கொடுப்பாங்க, சுமங்கலிகள் எல்லாரையும் வர சொல்லுவாங்க, சித்திரானங்கள் கொடுப்பாங்க. அதுக்கு தாம்பூலம் கொடுக்கறது நம்மளுக்கு எப்பவுமே சொல்லியும் இல்லையா, பிளவுஸ் பீட் வச்சு அந்த அந்த ஒரு மரியாதை கொடுக்குற தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கிற விஷயம்தான். இது இல்லத்துல பொறுத்த வரைக்கும். கோவில்கள்லயும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அபிஷேக ஆராதனைகள்லாம் இருக்கும். ஆனா இந்த வளையல் திருவிழா அப்படிங்கிறது கொஞ்சம் இதுதான். ஆனால் அதை எப்படி இப்ப ஆயிடுது அப்படின்னு கேட்டோம்னா பொதுவா எந்தாவது திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த பார்வதியோட அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே பெண்களுக்கு இந்த அதாவது குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது தாய்மை அப்படிங்கிறது பெண்ணோடையே அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம். நம்ம தாய்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ பேருக்கு இந்த காலகட்டத்துல கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ஏங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அந்த தாய்மைக்காக உண்டான விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துப்போம்? வீட்லயா இருந்தேன்னா அதுக்கு முறைப்படி அது தாய்மை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? வளையல் காப்பு பண்ணுவோம், அதுக்கப்புறமா சீமந்தம் பண்ணுவோம். இது ரெண்டும் ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 5வது மாசத்துல வளையல் காப்பு நடக்கும், 8வது மாசத்துல சீமந்தம் நடக்கும். இந்த பார்வதியோட அவதரித்த நாள்ல இந்த ஆடிப்பூரம் இருக்கு இல்லையா, அந்த ஆடிப்பூரத்துல பொதுவாகவே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையோ அவங்கள அதாவது அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு கைகள்ல வளையல் போட்டு அந்த அடுத்த வருஷம் இதே மாதிரி இந்த இடத்துல குழந்தையோட அவங்க தங்களோட பிரார்த்தனையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துட்டு வராங்க. இதுல கருக்காத்தம்மன் நம்மளோட சென்னையிலே பார்த்தோம்னு சொன்னா ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க தங்களோட தாயாரோடயே அந்த அவங்க கையாலே தாயாரோட கையாலேயே அந்த வளையல போட சொல்லி சித்திரானங்கள் ஒவ்வொரு வீட்டுல இருந்து எடுத்துன்னு வருவாங்க. சித்திரானங்கள் ஏன்னா பொதுவாகவே நம்ம வளையல் காப்பா இருக்கட்டும் இல்ல சீமந்தமா இருக்கட்டும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா இந்த சித்திரானங்களுக்கு தான்.
அந்த சித்திரானங்கள்லயும் டாப் லிஸ்ட்ல இருக்கிறது மாங்காய் சாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொடுத்து ரொம்ப அழகா அந்த இதை முடிப்போம். அதை வந்து கோவில்கள்லயே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வளையல் காப்பு உற்சவம் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி வந்து சைவ ஆலயங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த மாதிரி நடக்குது. வைணவ தலங்கள்லயும் இப்ப என்ன எடுத்து அப்படின்னு கேட்டோம்னா நிறைய வந்து இந்த வளையல் திருவிழா அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. முன்னாடிலாம் 1 டசன் வளையல் இல்ல 2 டசன் வளையல் இல்ல ஒரு கூடையே வச்சுப்போம் அப்படின்னு. இப்ப எல்லா கோவிலையும் எப்படி இருக்குன்னா 1,08 வளையல், லட்சத்தையும் தாண்டி போயாச்சு இப்போ. ஸோ வளையலாலேயே அலங்காரம் பண்ணி வளையலாலேயே எல்லாத்தையும் அம்பாளை வந்து அப்படியே வளையல் சொரூபமாவே பார்த்து, வளையல்ங்கிறது வந்து ரொம்பவே ஒரு மங்களகரமான விஷயம் தானே இல்லையா? அந்த அந்த வளையல் சத்தத்தை வந்து நம்ம வந்து கண்ணாடி வளையல் போட்டிருக்கோம். அப்படி போடும்போது அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தம் வந்து நம்மளோட ஹிருதயத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கறது. நம்மளோட ஹிருதயம் சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த வளையல் சத்தம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். 2வது வந்து கருவுல இருக்கிற குழந்தைகள் வந்து இந்த வளையல் சத்தத்தை கேட்டுதான் வளருது அப்படிங்கிறதையும் வந்து அறிவியல் பூர்வமாவே சொல்லியிருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் தானே. அதனால மங்களகரமான விஷயம் அப்படிங்கிறது வந்து வளையல். அதனால இன்னைக்கு சாதாரண இருக்கிற வெத்தலை பாக்கு கடையில கூட முதல்ல என்ன இருக்கு அப்படின்னா, உள்ள நுழையும் போதே இந்த வளையலை வந்து வச்சிருக்காங்க. அப்பன்னா நம்ம எவ்வளவு தூரம் முன்னேறிக்கோம் பாருங்களேன். எனக்கு அது வந்து அந்த விஷயத்துல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு. ஸோ ஆடிப்பூரம் அப்படிங்கிறது வந்து வளையல் திருவிழாக்களுக்காக உண்டான ஒரு விஷயமா மாறி இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாவே நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ ஒரு அதாவது பொதுவாகவே வந்து இந்த வளையல் காப்பு சீமந்தம் இதெல்லாம் செய்ய முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, அதை கூட செஞ்சு தன்னோட பெண்ணுக்கோ இல்லை யார் தனக்கு வேண்டியவங்களுக்கு வந்து செய்ய முடியாம ஐயோ நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு எவ்வளோ மனசு வேதனைப்படுறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கருக்காத்தம்மன் ஆலயம் மாதிரி இருக்கிற கோவில்கள்ல போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கையில வந்து அவங்க உங்களை உட்கார வச்சு மன போட்டு உட்கார வச்சு அழகா வளையல போட்டு விட்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயம். பொதுவா வந்து வளையல் போடும்போது அந்த சந்தன குங்குமம் எல்லாம் இட்டு அவங்களுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய அந்த ரொம்ப அழகான ஒரு அனுசரிப்புன்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப அழகா வந்து உங்களுக்கு வளையல் போட்டு விடுவாங்க. அதனால ஆடிப்பூர நாளை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஜெகஜோதியா கொண்டாடலாம். மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரசிகப்பிரியா லலிதா.